பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம். இடம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488868260, 9443694183. அனுமதி இலவசம். நோய்க்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மெடிடேஷன் பண்ண எவ்வளோ நோய் இருந்தாலும் அதோட இம்பேக்ட் உடம்பு மேலே இருக்காது. பாயிண்ட் நம்பர் 3, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீரியஸாக மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்மா கிளியர் ஆகிடும். ரமண மகர்ஷி இஸ் அன் என்லைட்டன் மாஸ்டர். ஆனால் அவருக்கு கேன்சர் இருக்கு. நோய்க்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. கோட்டி தியானம் சமம் லயமன் வரும். ஸோ கோட்டி பூஜை பண்ணாதான் சமம் ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எவல்யூஷன், சோலோட எவல்யூஷன் ப்ராசஸில் சில ஜென்மம் வந்து பூஜை புனஸ்காரம் இதுதான் பண்ணுவோம். ஒரு 10 ஜென்மம் ஆஸ் எ முஸ்லீம், ஒரு 10 ஜென்மம் ஆஸ் எ கிறிஸ்டின், ஒரு 10 ஜென்மம் ஆஸ் எ ஹிந்து. இந்த ரிலீஜியஸ் லைஃப் டைம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல்லைக்கு என்டர் ஆகிடும். ரிலீஜன் மீன்ஸ் நீங்கள் இன்னொருத்தர் சொன்னது நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு சுயமாக யோசிக்கிற சிந்திக்கிற அபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ் மாதிரி பூமி கூட ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அது கூட டிஃப்ரெண்ட். அதோட எவல்யூஷன் ப்ராசஸே வேறு. லோயர் டைமென்ஷன்ஸ்லேருந்து இப்போ ஹையர் டைமென்ஷன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மோர் தேன் ஒரு 3-4 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வந்து 5th டைமென்ஷனில் இருக்கும். இந்த பூமி என்லைட் ஆகணும்னா பூமி மேலே இருக்கிற மனுஷங்கள் எல்லாருமே என்லைட் ஆகும். ஓகே, ஸோ எல்லாருமே என்லைட்மெண்ட் ஆகும். அப்போதான் பூமிக்கு விமோசனம் கிடைக்கும். 2 வயசு வருஷா கூட இருக்கு. இப்போ பூமி என்லைட் ஆயிடுச்சு. அதனால பூமி மேலே இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்லைட் ஆகிறதுக்கு. வெல்கம் பேக் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு கன்க்ளூஷன் டே. இன்னைக்கு ஃபைனல் டே. நம்ம இந்த புக்கு இரிட்டேஷன் டார்கம் சரைடாரியன் எழுதுற இந்த அற்புதமான புக்கு, இந்த ஹியூமனிட்டிக்கே அது ஒரு அற்புதமான கிஃப்ட். அது அந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இந்த எஃபர்ட் எடுத்த இதுக்கும் ஒரு பர்பஸ்ஃபுல் ஒரு பர்பஸ்க்கு ஒரு மீனிங் இருந்தது. ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் செஷன்னால இன்னைக்கு இந்த லாஸ்ட் 1 வீக்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிற இந்த நாலேஜ் நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஸோ நேற்று மாதிரியே இன்னைக்கு கூட நம்ம கொஷின் ஆன்சர்ஸ்லேயே ஃபர்தர் சப்ஜெக்ட் கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே மாஸ்டர். அப்போ தியானம் பண்ணால் எல்லா நோயும் வந்து சரியாகும் அப்படின்ட்டு நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அது உணர்ந்திருக்கேன் அது. ஆனால் எல்லா எல்லா நோய்க்கும் தீர்வாக சரி வருமா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மெடிடேஷன் பண்ணுறாங்க நிறைய பேர், வயசானவங்க பண்ணுறாங்க, வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் வராங்க இதில். பட் உடம்புல வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வியாதி வச்சுட்டு தான் இருக்காங்க. பிபி, சுகர், தைராய்டு அந்த மாதிரி இல்லை, குண்டாகவும் இருக்காங்க, உடல் பருமனாகவும் இருக்காங்க. ஸோ அவங்க உடம்புல எதையாவது ஒரு பிரச்சனைகளை இருக்கும்போது அவங்களால அந்த உச்சபட்ச விஷயத்தை அடைய முடியுமா? அது ஏன்னா உடம்பு சுத்தமாக க்ளீன் ஆனாதான் நமக்கு வந்து அந்த உச்சபட்ச அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷனோ அந்த பேராத்மா உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, உடம்புல ஏதாவது நோயோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உபாதைகள் இருக்கும்போது அவங்களால அடைய முடியுமா? அவங்களால அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். நோய்க்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மெடிடேஷன் பண்ண எவ்வளோ நோய் இருந்தாலும் அதோட இம்பேக்ட் உடம்பு மேலே இருக்காது. பாயிண்ட் நம்பர் 3, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீரியஸாக மெடிடேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்மா கிளியர் ஆகிடும்.
எப்போ கர்மா கிளியர் ஆயிடுமோ அப்போ நோய் கூட கிளியர் ஆயிடும். கர்மாக்கு நோய்க்கு லிங்க் இருக்கு. அந்த நோய் கர்மா கிளியர் ஆற வரைக்கும் நோய் இருந்துட்டே இருக்கும். ஓகே கர்மா எப்போ இது கிளியர் ஆயிடும்னா ஞானம் என்ற அக்னி, ஞானம்ன்றது நம்ம 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 எப்போ நம்ம ஞானம் நமக்கு வருமோ அப்போதான் கர்மா கிளியர் ஆயிடும். ஸோ ஓகே ஒன்று மாஸ்டர். லிங்க் இருக்கு. இப்போ அப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, நிறைய பேர் வயசானவங்க உள்ள நோய் வச்சுக்கிட்டு இன்னும் ப்ராக்டிஸ் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஆஹ் வெறித்தனமா பண்றாங்களா, ஒரு பேஷன்ல பண்றாங்களா, எந்த நோக்கத்துல பண்றாங்க? ஏதோ ஆரோக்கியம் நல்லா இருந்தா போதும் அந்த நோக்கத்துல பண்றாங்களா? எனக்கு என்லைட்மெண்ட் ஆகி என்லைட்மெண்ட்டுக்காக நான் பண்ற அந்த மாதிரி அந்த நோக்கத்துல உட்கார்ந்துட்டு தியானம் பண்றாங்களா? அந்த டிபெண்ட்ஸ் ஆன் சீரியஸ்னஸ். சரி மாஸ்டர். அப்ப நோய் சரியானாதான் அவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படி யோசிக்கலாமா அதுக்கு மாஸ்டர்? சம்பந்தம் இல்லையே. இல்ல அந்த அந்த கர்மா ப்ராசஸ்ல சரியா என்லைட்மெண்ட் ப்ராசஸ்ல இதெல்லாம் கிளியர் ஆயிடும். இதெல்லாம் கிளியர் ஆயிடும். அப்ப அவங்க அந்த அப்போ ப்ராசஸ் இது அச்சீவ் கிளியர் பண்றாங்க. ஆனாதான் உங்களுக்கு என்லைட்மெண்ட் வரும்ன்றது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரமண மகர்ஷி இஸ் என்லைட்டன் மாஸ்டர், ஆனா அவருக்கு கேன்சர் இருக்கு. ஓகே அது நோய்க்கு என்லைட்டன்மெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் கர்மா. அதுதான் இதுதான். ஓகே. இப்போ எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் நிறைய இந்த பூஜை மந்திரங்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நான் மெடிடேஷன் பண்ண சொல்லுவேன் அவங்களுக்கு. அதை பத்தி இந்த பண்டிகைனா இது பண்றது, சாமிக்கு விளக்கேற்றுறது, இதை ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்க மெடிடேஷனை பத்தின ஒரு இதுவும் இல்லை. யோகா பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். இப்போ இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்றது டைம் வேஸ்ட் பண்றாங்களா லேடிஸ் ஆக்சுவலா இல்ல இல்ல இல்ல, எப்படி? எவல்யூஷன் ப்ராசஸ்ல எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஓ, உத்தரகீதையில ஒரு ஸ்லோகம் இருக்கு, கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமம். அது ஏதோ ஒரு அஹ், ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அது பாருங்க. கோட்டி கோட்டி தியானம் சமம் லயமன் வரும். ஸோ கோட்டி பூஜை பண்ணாதான் சமம் ஸ்தோத்திரம்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ எவல்யூஷன், சோலோட எவல்யூஷன் ப்ராசஸ்ல சில ஜென்மம் வந்து பூஜை புனஸ்காரம் இதுதான் பண்ணுவோம். அந்த டைம்ல நீங்க மெடிடேஷன் பத்தி சொன்னா உங்களுக்கு கேட்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அது ரெண்டு மூணு சில ஒரு 10 ஜென்மம் அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எவால்வ் ஆயிடும். ஓகே, இனிமே பூஜை பண்ணது போதும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம்னு சொல்லிட்டு எவால்வ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹியூமன் கிங்டம், ஒரு ஹியூமன் கிங்டம் வந்ததுக்கு அப்புறம் செவன் லேயர்ஸ், 7 லெவல்ஸ் இருக்கு. பேபி சோல், சாரி இன்ஃபேண்ட் சோல், பேபி சோல், சைல்டு சோல், அப்புறம் அடல்ட் சோல், அந்த மாதிரி டிரான்ஸ் டிரான்சென்டென்டல் சோல், அந்த மாதிரி 7 ஸ்டேஜஸ் இருக்கும். நீங்க ஆல்மோஸ்ட் டிரான்சென்டென்டல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெடிடேஷன் வார்த்தை, அதோட மீனிங்கு, மெடிடேஷன் பண்ணணுன்ற தாட்டே உங்களுக்கு வரும். அது வரைக்கும் ஹேவ் டு கோ. ஆஸ் எ முஸ்லிமா, ஆஸ் எ கிறிஸ்டியனா, ஆஸ் எ ஹிந்து, ஆஸ் எ சிக், ஆஸ் எ என்னென்ன உலகத்துல என்னென்ன ரிலீஜன் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு 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 10 ஜென்மம் ஆஸ் எ முஸ்லீம், ஒரு 10 ஜென்மம் ஆஸ் எ கிறிஸ்டியன், ஒரு 10 ஜென்மம் ஆஸ் எ ஹிந்து. இந்த ரிலீஜியஸ் லைஃப் டைம்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்பிரிச்சுவல்லைக்கு என்டர் ஆயிடுவீங்க. ரிலீஜன் மீன்ஸ் நீங்க இன்னொருத்தர் சொன்னது நீங்க கேட்குறீங்க. உங்களுக்கு சுயமா யோசிக்கிற சிந்திக்கிற அபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணாதான் நம்புவீங்க, நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்ததான் நம்புவீங்க. ஒரு கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர் டெவலப் பண்ணுங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டிரான்சென்டென்டல் சோல் வந்ததுக்கு அப்புறம் கூட 3 ஸ்டேஜ் இருக்கும். ஹரியந்த், போதிசத்துவ, புத்தா ஸ்டேட். ஹரியந்த் ஸ்டேஜ்ல இருக்கும்போது எனக்கு மெடிடேஷன் தெரியும், என்னோட ஃபேமிலிக்கு நான் சொல்றேன், ஸோ நாங்கள் மட்டும் பண்ணுவோம் மெடிடேஷனு, இன்னொருத்தரோட வாழ்க்கையில எங்களுக்கு தேவையில்லை. அந்த மாதிரி சில ஜென்மம் எடுத்துட்டு அவங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. ஒரு 4-5 ஜென்மம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல, உண்மை எனக்கு மட்டும் தெரிஞ்ச பத்தாது, எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்றேன் சொல்லும் போது அங்கேருந்து அரியந்த ஸ்டேஜ்ல இருந்து போதிசத்வா ஸ்டேஜுக்கு வருவாங்க. போதிசத்வா ஸ்டேஜ்ல என்னன்னா, நான் மெடிடேஷன் பண்றேன், என்கிட்ட யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவுதான். அவர் என்னோட கேம்பஸ்க்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு 4-5 ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் மட்டும் பண்ணா பத்தாது, என்கிட்ட யாரு வராங்களோ அவங்களுக்கு மட்டும் சொன்னா பத்தாது, நானே வெளியில போயிட்டு
எல்லாருக்குமே இந்த உலகம் ஃபுல்லா மெடிடேஷன் ஸ்ப்ரெட் பண்ற அந்த நோக்கத்துல இருக்கிறவன் தான் அவர் வந்து புத்தா ஸ்டேட்டுக்கு வருவான். ஸோ அந்த ஸ்டேட்ல வந்து நானும் மெடிடேஷன் பண்றேன், என்கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கும் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன், நானே வெளியில போயிட்டு இந்த தியான பிரச்சாரமும் பண்றேன். இந்த 3 ஸ்டேஜ் இருக்கும் ஃபைனல் மெடிடேஷன் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து பூஜா இதுதான் இருப்பாங்க. அது தப்பு கிடையாது, அது டைம் வேஸ்ட் கிடையாது. அந்த சோலுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். அங்க அவங்க வந்து அது கம்ப்ளீட் கண்டென்ட்மெண்ட் வரணும், அங்க கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும். இனிமே இது போதும், அதுக்கப்புறம் கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம்னு சொல்றாங்களா, இப்போ பூஜைல இருந்து ஸ்தோத்திரம் லெவலுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து லயம் ஸ்டேட்டுக்கு மெடிடேஷனுக்கு வந்துட்டு மெடிடேஷன்ல இருந்து லயம் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் அ டைம் வேஸ்ட், ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது ரொம்ப பெரிய வேல்யூபிள் லைஃப் அது. ஓகே மாஸ்டர், அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. யா இன்னொன்று என்னன்னா மாஸ்டர், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர், நம்ம பூமியிலேருந்து தான் உருவாகணும். எல்லா மக்களும் எல்லா உயிரினமும் வந்து ம் பூமி தான் ஒரு தாய் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, பூமாதேவி அப்படின்ட்டு. இப்போ ம் பூமாதேவிக்கும் வந்து ஒரு ஆத்மா, ஒரு கர்மா அப்படின்னு இருக்கு. ஏன்னா சுத்திக்கிட்டே இருக்கு அது போல 24 மணி நேரமும். ம் சூரியனுக்கு இந்த மாதிரி பூமிக்கெல்லாம் வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கா, கர்ம வினையும் இருக்கா, அதுக்கு ஆத்மா இருக்கா, அதை நம்ம உணர முடியுமா, அதோட வேலை என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்ட்டு ஏதாவது. அதுக்கான நீங்க தேர்ட் ஐ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கனெக்ட் ஆகலாம். பூமிக்குள்ள எவ்வளவு அற்புதமான ஞானம் இருக்கு, எவ்வளவு அற்புதமான ரகசியங்கள் எல்லாம் இருக்கு. அதோட நீங்க கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் ஆகலாம். நீங்க மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு இந்த கடலுக்குள்ள அடியில என்ன இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜெல்லி ஃபிஷ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் ஒரு டால்ஃபின்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க, வேல்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு சொல்லும், நிறைய விஷயம் சொல்லும். ஓகே சார். அப்புறம் நான் பூமிக்குள்ளேயே எத்தனையோ லோகாஸ் இருக்கு. ஓகே அந்த அந்த என்ன சொல்றது, அந்த கடல் பெட் இருக்கு இல்லையா, சி பெட், அதுக்கு கீழே நிறைய லோகாஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தேர்ட் ஐ மூலமா ஆஸ்ட்ரல் டிராவல், ஆஸ்ட்ரல் பாடி மூலமா நீங்க எல்லாம் போய் கத்துக்கலாம். அது கத்துக்கும் போது தெரியும், நிறைய விஷயம் தெரிய வந்துடும். சார், அதுக்கும் இப்போ ஒரு கர்மா இருக்கு, அதனால தான் அதை சுத்திக்கிட்டு இருக்கு அப்படி எடுத்துக்கலாம் சார். கர்மா, அதை ஒரு உயிரா எடுத்துக்கலாமா பூமி? ஆமா, இட்ஸ் காம்பினேஷன். அது இட்ஸ் அசெண்டட் சோல். அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, நம்மளுக்கு நம்ம ஒரு கான்சியஸ்னஸ் மாதிரி பூமி கூட ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அது கூட டிஃப்ரெண்ட், அது அதோட எவல்யூஷன் ப்ராசஸே வேற. அது லோயர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து இப்போ ஹையர் டைமென்ஷன், இப்போ தேர்ட், இதுக்கு முன்னாடி ஒரு மோர் தேன் ஒரு 3-4 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வந்து ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்தது. அங்க சில விஷயம் நடந்ததுல இருந்து அங்கேயே இருந்து ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்து தேர்ட் டைமென்ஷன் வந்திருக்கு. இப்போ ஓகே சார். மறுபடி தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து ஃபோர்த் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஃபோர்த்ல இருந்து தேர்ட்ல இருந்து டைரக்டா ஃபிஃப்த் வந்திருக்கு. இப்போ பூமி வந்து சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கு. ஆனா மனுஷனோட மைண்ட் செட்டு ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு ரெசனேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெசனேட் ஆகிற டைம்ல இந்த கரோனா, நிறைய உலகம் ஃபுல்லா ஜியோ பொலிட்டிக்கல் குளோபலா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த ஃபிஃப்த் டைமென்ஷனல் ஷிஃப்ட்னால. அதெல்லாம் போகணும். பழைய டைமென்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா தேவையில்லாத மேட்டர்ல பூமியில இருந்து போகணும். அது இப்போ ஏன் இது துபாயில ஃபிளட் வந்துச்சு, எதுக்கு ஓகே. சண்டை போட்டுட்டு இருக்கு இஸ்ராயல் காசா? தெர் இஸ் a புக் கால்டு, ஆத்தர் பேர் வந்து டயானா கூப்பர். ஐ திங்க் அசென்ஷன் ரிலேட்டட் புக் ஒன்று இருக்கு, யோசிக்கும் கோல்டன் போது சம்திங், கோல்டன் பீரியட் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே சார், அது நான் யோசிக்கும் போது பூமியோட தன்மையும் நம்மளோட தன்மையும் ஒத்துமையா இருக்கும். ஆக்சுவலாக 70% தண்ணி பூமியில இருக்கு, நம்ம உடம்புலையும் 70% இந்த மினரல்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு, பூமியிலயும் இருக்கும். ஸோ ம். பூமி தான் நம்மன்ற மாதிரி இருக்கு, உயிர் மட்டும் நமக்கு வந்து ஆகாயத்திலேருந்து வந்த மாதிரி. அது ஓகே, அது நமக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இல்ல, பூமியை நம்ம மனுஷங்களோட எனர்ஜி பேஸ் பண்ணி தான் பூமியோட இது எனர்ஜி இருக்கும். ஓகே. இந்த பூமி என்லைட் ஆகணும்னா பூமி மேல இருக்கிற மனுஷங்க எல்லாருமே என்லைட் ஆகணும். ஓகே, ஸோ எல்லாருமே என்லைட்மெண்ட் ஆகணும், அப்பதான் ஆமா, பூமிக்கு விமோச்சனம் அது கிடைக்கும். ரெண்டு வைஸ் வார்ஸா கூட இருக்கு. இப்போ பூமி என்லைட் ஆயிடுச்சு, அதனால பூமி மேல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு என்லைட் ஆகிறதுக்கு.
ஸோ நம்ம வந்து இப்போ 2024 இட்ஸ் அன் இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இனிமே இன்னொரு 1 or 2 இயர்ஸ்ல யூ கேன் சி லிட்ரலி யூ கேன் சி பிசிக்கலி ஏலியன்ஸ் பூமியில வந்துருவாங்க டைரக்டா. அவங்க வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. நீங்க உடம்பு கிடையாது, நீங்க தான் ஆன்மா. எவ்வளோ அவங்க வந்து சொல்லும் போது நம்மளுக்கு இது நிறைய விஷயம் தெரியும். தியானத்தை பத்தி ஒரு டவுட். நான் செஞ்சுட்டு இருந்தேன் தியானம், ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் அப்படின்ட்டு. ஒரு 2-3 ம், மாசம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் இருந்த பிரச்சனைகள்லாம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ஒரு 2 வாரம் விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள் எல்லாமே திரும்ப வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள் சொல்றாங்க. பாய்சன் ஒரு சைட்ல கிளியர் பண்றீங்க, மறுபடியும் பழைய மைண்ட் செட்னால மறுபடியும் பாய்சன் நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஸோ அதனால கண்டினியூட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா நார்மலா ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பிரச்சனை மாதிரி தான் இல்லையா சார்? அது விடக்கூடாது ஆக்சுவலா. விட்டாக்கா நமக்கு பழைய பிரச்சனைகள்லாம் திரும்ப வந்துருது. எஸ் எஸ். இந்த புக்கு பேர் வந்து த டிரான்சிஷன் டு த கோல்டன் ஏஜ் 2032. அந்த புக்ல வந்து எந்த நாட்டில் எந்தெந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. அதுல வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஃப்ளட்ஸ் வரும்ன்றது போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் எதுக்கு துபாய் அந்த சைடு ஃப்ளட்ஸ் வருதுன்னா, எத்தனையோ வருஷம், அது மேபி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா அங்கே எவ்வளவோ இது வயலன்ஸ் நடந்துட்டே இருக்கு. ஆடு மாடு கொலை பண்றது, மனுஷங்களை கொலை பண்றது, இந்த மாதிரி எவ்வளவோ கிரைம் எல்லாம் நடந்திருக்கு. அந்த கர்மா வந்து யாரு கிளியர் பண்ணுவாங்க? அந்த கர்மா வந்து எத்தனையோ வருஷத்துல இருந்து அங்கே டிபாசிட் ஆயிருக்கு. இப்போ இஸ்ராயல் காசா ஏன் அங்க சண்டை போட்டு இருக்கா? பிகாஸ் ஆஃப் அங்க டெபாசிட் ஆஃப் கர்மா அதிகமா இருக்கு. இந்த மாதிரி வார்ஸ், அப்புறம் ஃப்ளட்டிங்ஸ், சுனாமிஸ், பூகம்பம், வால்கானிக் எரப்ஷன்ஸ்னால எர்த்து வந்து அது எர்த்து செல்ஃப் ஹீலிங் ஆயிட்டு இருக்கு. எர்த்து அந்த மாதிரி நடக்கும்போது எந்த இடத்துல மனுஷங்க போக முடியாதோ அங்கே வந்து ஏஞ்சல்ஸே வந்துட்டு, நேச்சர் ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்பெஷல் மியூசிக்னால அங்கே இருக்கிற கர்மா கிளியர் பண்ணிட்டு அந்த புக் படிங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். 160 pages தான். இட்ஸ் சிம்பிள் புக், பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டரியா இருக்கும். ஓகே இந்தியாவில் சார். என்னென்ன நடக்க போகுது, அமெரிக்காவில் என்னென்ன நடக்க போகுது, ஓகே அதில் சார். சொல்லியிருக்காங்க ஹிமாலயஸ் வந்து கரையும் சொல்லிட்டு. ஓகே மிஸ், நான் கரையும் படிக்கிறேன். போது நார்த் இந்தியால நிறைய ஃப்ளட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து கர்ம கிளியர் ஆயிடும். நவ் எர்த் இஸ் ஹீலிங் இட் செல்ஃப். நம்ம தான் அறிவாளி மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோமே. மனுஷங்க வந்து பூமியில ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. பூமிக்குள்ள இருக்கிற ஆயில் வெளியில எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ஃபியூவல் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்றது, நிறைய கெமிக்கல்ஸ் காக்டெயில், நிறைய கெமிக்கல்ஸ் உற்பத்தி பண்ணி அது பூமி மேல போடும்போது என்ன ஆகுது? எர்த் இஸ் பிகமிங், இட்ஸ் லூசிங் இட்ஸ் ஃபர்டிலிட்டி. சாயில் ஃபர்டிலிட்டி போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு இருக்கிற அபாரமான அஜ்ஞானத்தினால நம்ம டெஸ்ட்ராய் பண்றோம். ஸோ இட்ஸ் நவ் டைம் ஃபார் த எர்த் டு, அது செல்ஃப் ஹீலிங் நடந்துட்டு ஆயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா, ரொம்ப வருஷமா செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கு. ஓகே மாஸ்டர், நான் அந்த புக்கை படிக்கிறேன் மாஸ்டர் கண்டிப்பா. Yeah. லாஸ்டா ஒரு டவுட் மாஸ்டர். ஆக்சுவலா நான் அந்த பிஎம்சி இது நிறைய பேர் பேசுறதை நான் கேட்டிருக்கேன். அவங்க தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சிவனெல்லாம் பார்த்துருக்கேன், அப்புறம் சிவன் என்ன பண்றாரு, தியானம் பண்றாரு, அதையே நீங்க பண்ணீங்கன்னா அவரை இது பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சிவனுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கு, சிவனை தாண்டி ஒரு உச்சபட்ச ஒரு அல்டிமேட் எனர்ஜி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில பேர். ஸோ அதுல எனக்கு நிறைய ஓகே, அது நம்மளே ஃபீல் பண்ணணும். ஆக்சுவலா நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் இந்த பிஎம்சிலே பார்த்துருக்கேன், இந்த முஸ்லீம் முகமது நபி அப்புறம் ஜீசஸ் கிறிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு தூதர், அவருக்கெல்லாம் கொஞ்சம் தேர்டு தேர்டை ஓப்பன் ஆகி தேர்டை ஆக்டிவேட் ஆனாங்க. அவங்க வந்து மதத்தெல்லாம் கிரியேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஹையஸ்ட் எனர்ஜி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மதம் கிரியேட் பண்ணலப்பா. இட்ஸ் Okay. ராங், என்ன சொல்றது, இன்ஃபர்மேஷன். அது ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்த 200 வருஷம்க்கு அப்புறம் தான் கிறிஸ்டியானிட்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Yeah, okay, miss. அப்புறம் முகமது ப்ராஃபிட் கூட அவர் இறந்த 300 வருஷம்க்கு அப்புறம் தான் இஸ்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஆமாம் சார். ஸோ ஒரு வாழ்க்கை முறையை அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை. பட் பிஎம்சியில் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இவங்களையும் மேற்கோள் காட்டி சொல்றாங்க, இந்த முகமது நபியும் ஒரு ஜீசஸும் வந்து ஒரு தேர்ட் ஐ ஆக்டிவேட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எஸ். மெடிடேஷன் பண்ணாலே பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்டும் போயிடுது. நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்றீங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ முஸ்லீம் மதம் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்கள ஒரு முஸ்லீமா ஏத்துக்கிறதே இல்லை அப்படின்ட்டு அவங்க நூல்லையே இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மதமே வந்து தப்பான மதமா? ஏன்னா இப்போ மெடிடேஷன் பண்ணா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றப்ப, அது நான்வெஜ் சாப்பிட்டாதான் அந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றப்போ, முகமது நபி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தேர்ட் ஐ மாஸ்டரா, இல்லை அவரை நம்ம வந்து அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஐ திங்க் சம் ஒரு 15 years பேக்கு துபாயில் பத்ரிஜி கிளாஸ் போயிட்டு இருந்தது. ஆர்கனைஸ் பண்ணும்போது குவைட்லேருந்து ஒரு முஸ்லீம் இவங்க மாஸ்க்ல இருப்பாங்க. இடம்னா அதுக்கு என்ன பேருன்னு தெரியல. நம்ம டெம்பிள்ல பூஜாரி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மாஸ்க்ல அவங்க ரிலீஜியஸ் ஹெட் ஒருத்தர் இருப்பார். அது என்ன சொல்லுவாங்களோ எனக்கு ஐடியா இல்லை. அவரு பத்ரிஜி கிளாஸ்க்கு வந்திருந்தார். துபாயில பத்ரிஜி வந்து மெடிடேஷன் பத்தி, வெஜிடேரியனிசம் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்தார். சொன்னதுக்கு அப்புறம் இவர் செஷன் ஆனதுக்கு அப்புறம் பத்ரிஜி கிட்ட வந்து சொன்னார், த ரியல் முஸ்லிம் இஸ் அ பியூர் வெஜிடேரியன் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அரபிக் லாங்குவேஜ்ல ஒரு வேர்டுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் மீனிங் வரும்: நெகட்டிவ், நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ். எனக்கு நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தே ஹவ் இன்டர்பிரிட்டேட்டட் அந்த இது குரான். ஸோ அதனால தெர் இஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இந்த முஸ்லிம் இந்த இஸ்லாம்ன்றது இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆக்சுவலா இட்ஸ் அன் ஏலியன். அதுக்கு அல்லான்ற ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ஒரு மாஸ்டருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு ஸ்டார் இருக்கா, அந்த ஸ்டார்ல இருந்து சர்டன் ஏலியன் பீயிங்ஸ் அவங்க வந்து பூமிக்கு வந்து அந்த இஸ்லாம் பத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இங்க இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க பூமியில. அப்படி வந்து தான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம்.